Hi all, this is going to be my first ever vlog. Welcome to Soft Resort. இந்த வீக்கெண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. டெம்பிள்ஸ், மால் வாக், ஃபுட் ஹண்ட், ரயில்வேல பார்சல் பிக்கப் பண்ணினோம். அண்ட் ஃபைனலி மை மோஸ்ட் ஃபேவரட் கணேஷ விசர்ஜன் செலிப்ரேஷன் என்னோட சித்தி வீட்டில் என்னோட சித்தி பசங்க கூட ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன், வாங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் கணேஷா டெம்பிள் போயிருந்தோம். அண்ட் திஸ் கணேஷா டெம்பிள் இஸ் லொக்கேட்டட் இன் பெல்லந்தூர். ஸோ இந்த பெல்லந்தூரில் இருக்கிற கணேஷா டெம்பிள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கு. வி ஜஸ்ட் லவ் த டெம்பிள் அந்த ஹோல் வைப். பக்கத்துலேயே பாலாஜி டெம்பிள் இருக்கும், தாயார் டெம்பிள் இருக்கும், அண்ட் பேக் சைடில் சிவா டெம்பிள் இருக்கும். அப்படியே அந்த ரோடில் ஃபுல்லாக நிறைய டெம்பிள்ஸ் இருக்கும். அந்த ரோட்டில் நடந்து போகிறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. நல்ல வைட் ரோட்ஸ், நல்ல காய்கறி பழங்கள்லாம் ரோட்டில் வைப்பாங்க, சாமிக்கு பூ வைப்பாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நான் கோயிலுக்குள்ளே போனோம். கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரியல் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு குட்டி ஃபாரஸ்ட்குள்ளே என்டர் ஆன மாதிரி ஃபீல். அந்த அட்மாஸ்ஃபியரே ரொம்ப காமாக இருந்துச்சு. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் சாமி பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்தேன். அண்ட் தென் வி வென்ட் டு பாலாஜி டெம்பிள். அது பக்கத்துலேயே கணேஷ டெம்பிள் பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு பெலந்தூரில். ஒரு மினி திருப்பதி மாதிரி தோணும். பெருமாளோட அழி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக திருப்பதி பாலாஜியோட ரெப்ளிகா தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்த ஒரு டிசைன் ஃபீல் ரொம்ப மெஜஸ்டிக்காக. அந்த கோவில் சுற்றி நிறைய குட்டி குட்டி சன்னதிஸ் இருக்குது ஃபார் ஹனுமான், அம்பாள், நரசிம்மர். நாங்கள் அப்படியே கோவில் சுற்றி வந்து ஒவ்வொரு சன்னதியாக பார்த்துட்டு அண்ட் டைரெக்ட்லி வி ஹெட்டட் டு த பிரசாதம் கவுண்டர். ஸோ டுடேஸ் பிரசாதம் வாஸ் வெண் பொங்கல் அண்ட் லட்டு. லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் திருப்பதி லட்டு மாதிரி டேஸ்ட்டு. ஸோ ஹங்க்ரி அட் தேட் பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால் பிரசாதமாக டபுளாக என்ஜாய் பண்ணிட்டேன். இங்கே ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்களெல்லாம் பிரசாதம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு நம்ம கேட்குறதுக்கே நம்ம ஹெசிடேட் பண்ணுவோம். இல்லைன்னா அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பட் இங்கே பெங்களூரில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா these people are so nice and they serve very generously. And then we felt like, okay, Saturday evening, why should we go home very soon? So we thought, why not go to mall and have biryani from our favorite biryani place? So we headed towards the next Shantiniketan mall and just we had a walk around and it was a new setup for this play area, like VR play, virtual reality play. You wear on that virtual reality glasses and experience different games, and people say it is so much fun. We haven't tried it yet. Maybe the next time we should try it. We went to lifestyle because we thought of purchasing some clothing for my husband, but sadly he did not like anything over there. ஸோ அப்படியே வெளியில் வந்தோம். அப்புறம் வி வென்ட் டு தி அப்ஸ்டேர்ஸ் டெக் ஏரியாவில் பீப்புள் சில் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எஸ்கலேட்டரில் மேலே போகிறப்போ அந்த டெக்கோட பேக் சைடில் இருக்கிற ஸ்டார் பக்ஸோட வியூவை மேலே இருந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரெகுலராக பார்க்குறதே எனக்கு ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆயிடுச்சு இப்போது. அண்ட் தென் வி வென்ட் டு த ஃபுட் கோர்ட். ஃபுட் கோர்ட்டில் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்கும், போபா செட்னு. அது எப்போவுமே நாங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கோம். பட் ட்ரை பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் பண்ணதே இல்லை. பட் திஸ் டைம் நாங்கள் ரொம்ப பசியில் இருந்தோம். ஸோ வி ட்ரைட் இட். பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை. அந்த போபா பேர்ல்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லா போபா பேர்ல்ஸ் இஸ் ஜஸ்ட் த டாப்பியோக்கா பேர்ல், ரைட்? ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் தட். ஆனால் இது வந்து எப்படின்னா அந்த பேர்ல்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் பைட் பண்ணினப்போ it just burst out and some liquid comes out of it. It just felt like a mix of tang or rasna with water, something like that. அவ்வளோதாங்க. பட் our next spot was at my favorite biryani spot, Deccan Paradise Biryani. யூஸ்வலாக என்னால் பிரியாணி அந்த ஃபுல் பிரியாணி எங்களால் சாப்பிட முடியாது. அதனால we share it and then if we want something else and then we get it. Though it is of the same style, and the taste வந்து ரொம்ப வேரி ஆகும் ஒவ்வொரு கடைக்கும். But this shop was very unique, like I was so impressed. They were also giving some free biryani sample because I always used to think இந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல, ஃபுட் வேஸ்ட் ஆகாது, நமக்கு பிடிச்சிருந்தா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு டெக்கான் பாரடைஸ் பண்ணியிருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. பிகாஸ் ஃபுட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்மளும் நமக்கு தேவையானதை கரெக்டாக சாப்பிட்டுட்டு போகலாம் இல்லையா? So I was so impressed. And then we ordered our food. We got veg biryani, like one veg dum biryani, and along with 2 boiled eggs. இதுதான் எங்களோட யூஸ்வலான ஆர்டராக இருக்கும் பிகாஸ் வி ஜஸ்ட் லவ் த காம்பினேஷன் பிரியாணி அண்ட் எக். உங்களுக்கும் அந்த காம்பினேஷன் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு ஒரு பிரியாணி வாங்கி ஹாஃப் ஷேர் பண்ணிப்போம். அதர் கை நோட்டிஸ் பட் he himself asked if we want one more plate, which was a cute gesture by them. We were so impressed once again. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே we went back home and then the next day சைக்கிள் பிக்கப் ஸ்டோரி. அம்மா அப்பா என்னோட சைக்கிளில் வந்து ரயில்வே பார்சலில் அனுப்பிடுங்க. அட்ஜஸ்ட் பற்றி கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. தே சார்ஜ் only ₹38. மிச்ச சர்வீசஸ் கூட நாங்கள் என்கொயர் பண்ணோம் and they quoted somewhere between 1.5 to 2K.
which was way too expensive compared to this service. Yeah, because anyway we are supposed to go to that parcel office or the courier office and stop the cycle from them. Again we are going to do the same with the railway parcel service too, so why to spend more அப்படின்ட்டு நாங்கள் என் பேரண்ட்ஸை ரயில்வே சர்வீஸ்லேயே போட்டு விட சொல்லிட்டோம். பட் ரயில்வே சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கண்டிஷன், பார்சல் வந்ததும் ரயில்வேஸோட பார்சல் ஆஃபீஸில் பார்சல் ரீச் ஆன உடனே நம்ம போய் பார்சல் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கன்சைன்மெண்ட் ரிசீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அலாங் வித் தட் ஐடி ப்ரூஃப் வேணும். யார் நேமில் கொரியர் சென்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் கேட்பாங்க. ஸோ இது ரெண்டும் இருக்குதுன்னா உடனே பண்ணிக்கலாம். லக்கிலி என்னோட பிரதர் இன் லா வாஸ் ட்ராவலிங் பேக் டு பெங்களூர் ஃப்ரம் ஹோம் டவுன். ஸோ கன்சைன்மெண்ட் ரெசிப்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க அண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் டு கலெக்ட் தி சைக்கிள் ஃப்ரம் த ரயில்வே சர்வீசஸ். பார்சல் கலெக்ட் பண்ணிவிட்டு சைக்கிள் வீட்டில் வச்சுட்டு அண்ட் தென் வி காட் ரெடி ஃபார் தி விசர்ஜன் செலிப்ரேஷன். எங்கள் வீட்டில் இருந்த குட்டி விநாயகரையும் நாங்கள் எடுத்துகிட்டு எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிறதே நாங்கள் ஈவெண்ட் பிளேஸை ரீச் பண்ணோம். வி வர் ஆல்ரெடி லேட். ஹாஃப் வே த்ரூ த ப்ரோக்ராமில் நாங்கள் ஜாயினே பண்ணினோம். பட் ஸ்டில் ஐ மேட் ஷுர் we danced and we made sure we enjoyed the festival till the end. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டான்ஸ், ஃபயர் கிராக்கர்ஸ், பூஜா அண்ட் ஃபைனலி த கணேஷாவை விசர்ஜனுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. விசர்ஜனுக்கு கணேஷா எடுத்துகிட்டு போகும்போது பார்க்க கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. பட் தென் இட் இஸ் சப்போஸ் டு கோ பேக் டு இட்ஸ் பிளேஸ் இல்லையா? ஸோ யா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கிட்ஸ்க்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஃபன் ஃபில்டு ஈவினிங்காக இருந்துச்சு. அண்ட் தென் கெண்டிங்கு தோசை சாப்பிட்டு எங்களோட வீக்கெண்டை அப்படியே ராப்பப் பண்ணிட்டோம். And that's a wrap for this vlog. Thanks for spending time with me. This was Ben Eating Wickets soon. Hope you enjoyed walking along with me. Until next time, take care. Bye bye. See you in another video.